ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக வானாதி வானங்களை படைத்த தேவன், சர்வஸ்ரீயம் சிருஷ்டித்த கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக பல பாடுகளை பட்டார். கல்வாரி சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். மரித்த இயேசு அப்படியே மரித்து போகவில்லை. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஒரு சரித்திர நாயகனாக இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர். இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டு அங்கே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியே எல்லாரையும் மூடி போட்டது, ஆனால் இயேசுவை மூடி போட முடியவில்லை. அதுவே மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. பிரியமானவர்களே, மண்ணுதான் கடைசியிலே ஜெயிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மண் இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். இயேசு மரணத்தை பார்த்து சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை பார்த்து சொன்னார். இந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மாலை அறிவிக்கப்படாத ஒரே கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை தான். இந்த இயேசு ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ அவரை விசுவாசிக்கிறவர்களும் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். ஒரு பக்தன் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போன தேவன் அல்ல, மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், சாவை வென்றவர், உயிரோடு கூட இருக்கிறவர். இந்த உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பிறகு ஒரு பெரிய மகிமை வெளிப்பட்டது. அவரோடு கூட மரித்த அநேகர் உயிரோடு எழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில உயிர் தெழுந்த வல்லமை புறப்பட்டு வரும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் போது இயேசுவானவர் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.